இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம். வணக்கம். இந்த தேர்தல் தமிழ்நாட்டிற்கும் டெல்லிக்கும் நடக்கிற தேர்தல் அப்படிங்கிறத முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஏற்கனவே அறிவித்து விட்டார். ஆனால் அவர் அறிவித்த பிறகு நாம் சொல்கிறோம், இந்த தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகமும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் முதல் வெற்றியை பெற்றிருக்கிறது. எப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நான் முதல்ல ஒரு செய்தியை சொல்கிறேன். இன்றைக்கு ஊடகங்களை திறந்து பார்க்கும்போது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவராக இருக்கக்கூடிய ராமதாஸ் அவர்களும் சசிகலாவினுடைய புதிய கட்சி ரெண்டுமே இந்த தேர்தலில் கூட்டணி அமைத்து போட்டியிடுவதாக சொல்லியிருக்கிறார்கள். இதன் மூலமாக அதிமுக கூட்டணி மொத்தமாக, அதாவது பாஜக கூட்டணி மொத்தமாக சிதறி இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டியிருக்கிறது. இப்போ உங்களுக்கு தமிழ்நாட்டில் வட மாவட்டங்களில் பார்த்தீங்க அப்படின்னா ராமதாஸ் அவர்களுக்கு வன்னிய மக்களுடைய ஆதரவு இன்னமும் இருக்கிறது. ஒரு 2-3% வாக்குகளை அவர் வாங்கும் பட்சத்தில் இந்த மாங்கா அன்புமணி இருக்கிறான் இல்லையா, ஏன் நான் அவனை மாங்கா அன்புமணின்னு சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு கட்சியை தன்னுடைய சுயநலனுக்காக ஒட்டுமொத்தமாக ஆர்எஸ்எஸ் கீழே சரண்டர் பண்ண வைக்கிறது இருக்கு இல்லையா, தமிழ்நாட்டினுடைய நலனை பற்றி கொஞ்சம் கூட சிந்திக்காத ஒரு ஆள், முழுக்க முழுக்க சுயநலம் பிடித்த நபர் இல்லையா, நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அது. அப்போ அவர் இன்றைக்கி பாஜக கூட்டணியில் நிற்கிறாங்க. இந்த பாஜக கூட்டணியில் நிற்கும்போது ராமதாஸ் அவர்கள் வன்னிய மக்களுடைய ஒரு 4% வாக்கு வங்கி அவர் பெரும் பட்சத்தில் மாங்கா அன்புமணி இந்த தேர்தலோட அவ்வளவுதான், உங்களுக்கு நல்லா தெரியும். அடுத்ததாக ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன, இவங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய தினகரன், இப்போ சசிகலா அவர்கள் நேரடியாக களத்தில் நிற்கிறாங்கன்னு சொல்கிறாங்க, அவங்களுடைய கட்சி வேட்பாளர்களை நிறுத்துகிறார்கள். இப்போ மதுரை மாதிரியான, ராமநாதபுரம் மாதிரியான முக்குலத்தோர் மக்கள் அதிகம் வாழக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய வாக்குகள் ஒரு 5% அல்லது 4% சசிகலா வாங்கும் பட்சத்தில் தினகரனுடைய நிலைமை என்னவாகும்? அதிமுகவிற்கு ஓரளவுக்கு முக்குலத்தோர் மக்களுடைய ஆதரவு காலம் காலமாக உண்டு என்பதை நாம் மறுப்பதற்கில்லை. ஆனால் இந்த வாக்குகளில் ஒரு 4-5% சசிகலா வாங்கும் பட்சத்தில் அதிமுக கூட்டணியுடைய நிலைமை என்னவாகும்? குறிப்பாக நான் என்ன சொல்லனா, பாஜகவிற்கு தற்போது முக்குலத்தோர்களுடைய ஆதரவு ஓரளவுக்கு கூடியிருக்கிறது என்று சொல்ல முடியும். ஆனால் அதுலேயும் மண்ணள்ளி போட்டிருக்கிறார் சசிகலா. ஏன்னா சசிகலாவும் ராமதாஸும் இந்த தேர்தலில் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நாங்கள் யார் அப்படின்னு உங்களுக்கு புரிய வைக்கிறோம் அப்படின்னு மோடிக்கும் எடப்பாடிக்கும் சொல்லாமல் சொல்லியிருக்கிறார்கள். இது ஒரு காரணம். ரெண்டாவது, நான் ஏன் மாங்கா அன்புமணி இந்த தினகரனை பற்றி எடப்பாடியை பற்றி சொல்கிறேன்னா, நேற்றைய தினம் எடப்பாடி இன்ன வரைக்கும் தொகுதி உடன்பாடு ஏற்படலை, டெல்லிக்கு போகிறார். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்த நாள் வரையிலும் டெல்லியில் இருப்பவர்கள் சட்டமன்ற தேர்தல் என்றால் ஒன்றிய கட்சியை சார்ந்தவர்கள் அல்லது தேசிய கட்சிகள் எல்லாமே மாநிலத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள்கிட்ட பேசுகிறதுக்காக இங்கே வருவாங்க. ஆனால் முதன்முறையாக லோன்னு அலையே விட்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமியை அமித்ஷா. கேட்டால் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறார், அவருக்கு ஏராளமான பணிச்சுமை இருக்குது, அதனால தான் நான் அங்கே போகிறேன் அப்படின்னு. அப்போ நீங்கள் சொல்ல வேண்டியதானே, நீங்களும் ஓரளவுக்கு முதிர்ந்த ஒரு அரசியல்வாதி தான், உங்கள் பணிச்சுமை இருக்கிறதுனால நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், நானே எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறதுக்கான ஒரு துணிச்சல் உங்ககிட்ட வேணும் இல்லையா? அது இல்லை, சுத்தமாக இல்லை. அப்போது முடிவெடுக்க வேண்டிய இடத்துல அமித்ஷா இருக்கிறாரு அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். நீ எத்தனை தொகுதிகளில் இருக்கணும், எங்களுக்கு எத்தனை தொகுதி கொடுக்கணும், நான் சொல்கிறவனுக்கு எவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் தான் முடிவு பண்ணுவேன். ஏன்னா என்னுடைய சட்டப்பைக்குள்ளே இடி இருக்கிறாரு, என்னுடைய சட்டப்பையில் சிபிஐ இருக்கிறாரு, எங்கிட்ட எல்லா இது மாதிரியான சுதந்திர அமைப்புகளெல்லாம் நான் என் பாக்கெட்டுக்குள்ளே வச்சுருக்கேன்னு சொல்லாமல் சொல்லி பயமுறுத்திக்கிட்டு இருக்கிறாரு. அந்த பயத்தில் விழுந்துட்டார் எடப்பாடி அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது. இப்போ தினகரன் வாங்க, தினகரன் என்ன பண்ணுறாரு, இங்கேருந்து போகிறதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறாரு, இது என்டிஏ கூட்டணின்னு சொல்கிறாரு. அதிமுக தலைமையிலான கூட்டணின்னு சொல்லலை தினகரன். தினகரன் என்ன சொல்கிறாரு, இது என்டிஏ கூட்டணி. அதுக்கு இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறான்னா, தமிழ்நாட்டிற்கு பல்வேறு விஷயங்களை வாரி வாரி உதவி செஞ்சுருக்காரு, வாரி வாரி வழங்கி இருக்கிறாரு பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி. அதை மாநில அரசாங்கம் சரியாக பயன்படுத்தலை அப்படின்னு சொல்கிறாரு. நமக்கு தெரியும் தானே, இந்த 5 வருடங்களாக தமிழ்நாட்டினுடைய நலன்கள், தமிழ் மக்களுடைய நலன்கள். இப்போ கீழடி விஷயத்தை எடுங்க. கீழடி அந்த அகழ்வாராய்ச்சி குறித்த அந்த முடிவுகளை ஏன் மோடி வெளியிட மறுக்கிறார் என்பார். அதுக்கு மிக முக்கியமான காரணம் திராவிடம், தமிழ்நாடு, தமிழ்நாட்டு மக்களுடைய பாரம்பரியம் மற்ற எல்லாவற்றையும் விட தொன்மையானது.
பயப்படுறாங்க. ஆர்எஸ்எஸ்காரன் பயப்படுறான் இல்லையா, நமக்கு அது தெரியுது. அதனால தான் மோடி பயப்படுறாரு. இந்த ஒரு குறைந்தபட்ச விஷயம் இல்லையா, தமிழ்நாட்டை பாதிக்கக்கூடிய எவ்வளோ விஷயங்கள் இந்த கடந்த 6-7 வருடங்களில் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பட்டியலிட்டு காட்ட முடியும் இல்லையா. அப்போ அதை எதையுமே செய்யாமல் தமிழ்நாட்டை ஒரு உரவஞ்சனையோடு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மோடியும் ஆர்எஸ்எஸும் இன்றைக்கி தினகரன் என்ன சொல்கிறான், நான் எல்லாத்தையும் கொடுக்குறாரு, ஆனால் இவங்க தான் பயன்படுத்த தெரியலன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் மாங்கா அன்புமணிங்கிறது கிளம்பி எடப்பாடி போகிறாரு, மாங்கா அன்புமணி போகிறான், தினகரன் போகிறான். என்ன நடக்குது? இது மாதிரிலாம் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கட்சி, அந்த கட்சி இல்லைன்னா பாஜக இங்கே ஒத்த ஓட்டு பாஜகன்னு கூட பேர் எடுக்க முடியாது. ஆனால் ஒட்டுமொத்தமாக ஒரு கட்சியை இன்றைக்கி ஆட்டி படைத்து கொண்டு இருக்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கி அமித்ஷா நடந்துட்டுருக்கிறாரு. ஒரு கட்சியை கொண்டு போய் அடகு வைக்கிறார் எடப்பாடி அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய அளவில் அதிமுகவிற்கு ஒரு பின்னடைவு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் எந்த காலத்திலாவது இது நிகழ்ந்திருக்கிறதா? அப்போ பல முனை தாக்குதல்களில் பாஜக கூடாரமே சிதறி போயிருக்கிறது. நான் சொல்கிறேங்க, ஒரு இடத்துல கூட பாஜக வின் பண்ணாது. நீங்கள் எழுதி வச்சுங்க. வருகிற மே முதல் வாரத்தில் வாக்கு எண்ணிக்கை நடைபெறக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு அந்த முடிவுகள் வெளிப்படக்கூடிய நேரத்தில் தெளிவாக ஒரு விஷயத்தை தமிழ் மக்கள் முடிவெடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற உங்களுக்கு தெரியும். மோடியும் பாஜகவும் ஒரு இடத்துல கூட தமிழ்நாட்டில் வின் பண்ண முடியலை அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான செய்தியை தமிழ்நாட்டு மக்கள் ஆர்எஸ்எஸ்க்கு உணர்த்துவார்கள். மாங்கா அன்புமணி, தினகரன் இவனுங்கெல்லாம் ஒரு இடத்துல கூட வின் பண்ண மாட்டானுங்க. எழுதி வச்சுங்க நீங்கள். இதெல்லாம் தமிழ்நாட்டில் நடக்க போகுது. எடப்பாடி அதிமுக வரலாறு காணாத அளவிற்கான ஒரு மிகப்பெரிய பின்னடைவை அந்த கட்சி சந்திக்கும். அதில் யாருக்கும் எந்த விதமான சந்தேகம் வேண்டாம். அந்த அளவிற்கு இவர்கள் தமிழ்நாட்டு மக்கள், குறிப்பாக அதிமுக தொண்டர்களை விரக்தி அடையக்கூடிய நிலைமையிலான பல விஷயங்களை இவர்களுடைய சுயநலனுக்காக இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதான் உண்மை. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அப்படிலாம் கிடையாது. நான் தெளிவா சொல்லி, நீங்க தான் பேசிட்டு இருக்கிறீங்களே ஒவ்வொரு முறையும். அவர்களும் கூட்டணி பேச்சுவார்த்தை இல்லைன்ட்டாங்க, நாங்களும் கூட்டணி பேச்சுவார்த்தை இல்லைன்ட்டோம். பொதுச் செயலாளர் அதிமுக பொதுச் செயலாளர் சொல்லிட்டாங்க, தவாக தலைவரும் சொல்லிட்டாரு. ஆனால் நீங்க விட மாட்டேங்கிறீங்களே. இல்லைங்க, பேச்சுவார்த்தையே நடக்கலையா, அப்புறம் எப்படி வரல போறது? அந்த பேச்சுக்கே இடம் இல்லை. இல்ல முழுமையா நான் தான் சொல்லிட்டு இருந்தேன். இந்த கூட்டணிக்கு தலைமை அதிமுக. எங்களை பொறுத்த வரைக்கும் எங்க கூட்டணி கட்சி சேர்ந்த தலைவர்கள் யாரும் அவளை சந்தித்து பேசவில்லை, அவர்களும் எங்களை சந்தித்து பேசவில்லை. இப்ப சட்டம் ஒழுங்கு சம்பந்தமான விஷயம் நிறைய போயிட்டு கூட்டணி தொடர்ச்சியா நிறைய பேர் வர போறாங்க. என்டிஏ கூட்டணியில இருந்து நிறைய தலைவர்கள், மாநில முதல்வர்களா தமிழ்நாட்டுக்கு வர போறாங்கன்ற மாதிரி இருக்கு. நீங்க பிரச்சாரத்தை எந்த அளவுக்கு? 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.